கும்பம் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 6 வருஷமாகவே கும்பம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. காரணம் என்ன? 7 நாட்டு சனியில் இருக்காங்க. 7 நாட்டு சனியினுடைய இறுதி பகுதி பாத சனியில் இருக்காங்க. அப்போ ஆல்மோஸ்ட் 75% சனி பகவானுக்கு எடுத்துட்டாரு. ஸ்டில் 25% தான் உங்களுக்கு எடுபலன்களே கொடுக்குறாரு. ஆனால் கும்பம் வந்து பாருங்கள், முடியல மேடம் எங்களால். நாங்கள் ஏன் கும்பராசியில் பிறந்தோன்னே தெரியல, முடியல எங்களால் அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு கத்தி வச்சு கையை குத்திட்டே இருந்தால் அந்த கையை தொட்டால் கூட நம்மளுக்கு ஒரு விதமான ரொம்ப வந்து முடியாமல் வலியும் வேதனையும் துடிப்பும் பார்த்திங்களா, அந்த மாதிரி சனி பகவானால் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கஷ்டத்தை அனுபவிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பெருத்த ரிலீஃப் என்னென்னா, பாத சனியாகவே இருந்தாலும் அவர் என்னமோ இவ்வளோண்டு தான் கொடுப்பாரு. ஆனால் என்னால் தாங்க முடியல சாமி, என்னோட பவர் மொத்தமாக போயிடுச்சு, என்னோட தாங்கக்கூடிய தன்மை டாலரேட்டிங் கெப்பாசிட்டி மொத்தமாக போயிடுச்சு அப்படின்ற ஒரு ஸ்டேஜ். இப்போ குருனோட பார்வை சனி மேலே படுறதுனால பாத சனியாகவே இருந்தாலும் அவர் உங்களை டிஸ்டர்ப் பண்ண போகிறது. இது ஒரு பெரிய ரிலீஃப். ரெண்டாவது என்ன அப்படின்னா, குரு உங்களுக்கு வந்து 6ஆம் பாவத்தில் அமர்ந்திருக்கார். இந்த ருணரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் குரு ரொம்ப நாளாக கும்பத்தினால டே டு டே ஆக்டிவிட்டீஸே அவங்களால பார்க்க முடியல. மொத்தமாக நான் நொந்து போயிட்டேன். எனக்கு தினம்தோறும் காலையில் எந்திரிச்சிக்கணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், ஸ்கூல் போகணும், படிக்கணும், காலேஜ் போகணும், படிக்கணும், இந்த மாதிரி விஷயங்களே எனக்கு ஒரு பெரிய ஹிண்ட்ரன்ஸ் இருக்குது. என்னால் முடியல. என் மனசு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஃப்ரஸ்ட்ரேஷன் நோக்கி போகுது, ஸ்ட்ரெஸ்ஸை நோக்கி போகுது, மைண்ட் ஃபுல்லாக எக்ஸாஸ்ட் ஆகிட்டேன் அப்படின்ற பர்சனாலிட்டிஸ். இப்போ 6ஆம் பாவத்தில் குரு வந்திருக்கிறதுனால கடன் வேறு நிறைய கடன் வாங்கினேன். நான் என்னமோ சாதாரணமாக கடன் வாங்கினேன், அடுத்தடுத்து கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை எனக்கு வந்துருச்சு. குடும்பத்தில் அம்மாவுக்கு வந்து உடம்பு சார்ந்த பிரச்சனை, அம்மாவுக்கு கேட்ராக் ஆப்ரேஷன் பண்ண, மனைவிக்கு பிரச்சனை, கணவருக்கு பிரச்சனை, குழந்தைங்களுக்கு உடல் சார்ந்த உபாதைகள், இப்படி ஏதோ ஒரு விதத்துக்காக நான் கடன் வாங்கினேன். இல்லை பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னு கடன் வாங்கினேன். இது ஏதோ ஒரு விதத்தில் கடன் வாங்கி ட்ராப் ஆகிட்டேன். கடன் வாங்கினது நான் வந்து கவர்மெண்ட் ஒரு பேங்க்கில் இல்லை வந்து பேங்க்கில் வாங்கியிருந்தால் பரவாயில்ல, தனிநபர் கடன் வாங்கிட்டேன். தனிநபர் கடன் வாங்கினதுனால அவங்க எனக்கு ரொம்ப வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க. அதுக்கும் மேலே உடல் சார்ந்த உபாதைகள், எலும்பு பிரச்சனை, நான் கஷ்டப்படுறேன் அப்படின்ற மாதிரி நிறைய கும்பம் இருக்காங்க. அப்படின்னா நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. இந்த காலகட்டம் கடன் இல்லாத, எதிரி இல்லாத, நோய் இல்லாத வாழ்க்கையை நீ வந்து அனுபவிக்கணும்னு அப்படின்னு குரு முடிவு பண்ணிட்டார்.